நிதி நிறுவனம் நடத்தி சுமார் 2,000க்கும் மேற்பட்டோரிடம் 7 கோடி வரை மோசடி செய்து தலைமறைவான நிதி நிறுவன உரிமையாளரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எஸ்.பி. சொசைட்டி என்ற பெயரில் தேனி, மதுரை, பழனி உள்ளிட்ட பகுதிகளில் அபாஸ்கான் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவர் சுமார் 150 நபர்களிடம் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வைப்புத் தொகையாக பெற்றுக்கொண்டு அவர்களை நிதி நிறுவன பணியாளர்களாக இணைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை சேர்க்கும் முயற்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தார் என்றும் கூறப்படுகிறது. சிறு சேமிப்பு, மாத சேமிப்பு என்று பொதுமக்களிடம் பணத்தை பெற்று முதிர்வு காலம் முடிந்தபின் பல மடங்கு வட்டியுடன் சேர்த்து தருவதாக ஆசை. வார்த்தை கூறி குறுகிய காலத்தில் பலரிடம் பணத்தை பெற்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் மூலமும் அவர்களுக்கு தெரிந்தவர்களை திட்டத்தில் இணைத்து அவர்களின் பணத்தை முதலீடு செய்ய வைத்து சுமார் 2,000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் 7 கோடி வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாங்கள் பெரியகுளத்துலேருந்து எஸ்பி சொசைட்டிலேருந்து பணம் கட்டணும், இவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு இவ்வளோ தர்றோம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு தர்றோன்னு சொல்லி சேர்த்தாங்க ஆனால் இப்போ ஃபுல்லாக பணம் கட்டி நாங்கள் குடிசை தொழில் பொட்டிக்கடை வச்சு நடத்துகிறேன். அதுலேருந்து வருமானத்தை டெய்லி 10 ரூபா வரைக்கும் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு கட்டினேன். ஆனால் எவ்வளோ தூரம் கட்டியும் எங்களை ரொம்ப இப்போ உடம்புல நாங்கள் இப்போ கட்ட முடியாத சூழ்நிலையில் எங்கள் பணத்தை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இது பண்ணோம் சார். இப்போ லாஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து இப்போ 20ஆம் தேதி வாங்க நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இப்போ 20ஆம் தேதி நிற்கிறோம், எங்களுக்கு பணத்தை கொடுக்கல. அது மாதிரி இந்த பணத்தை எங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். என்னால் நான் 2-3 பேர்த்த சேர்த்து வச்சுருந்தேன். வயசான பாட்டிவங்களாம் 2-3 பேர் சேர்த்துருந்தேன். இப்போ அவங்களையும் காசை கேட்டு வீட்டுக்கு நிற்கிறாங்க. எங்கள் காசை எப்படியாவது வாங்கி தரணும் சார். நான் 70,000 வரைக்கும் கட்டியிருக்கேன். பாட்டிவங்க ஒவ்வொருத்தரும் 5,000 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இப்போ எங்கள் பணத்தை வாங்கி தரமாட்டேங்கிறாங்க. 20ஆம் தேதி நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். இப்போ இங்கேயும் காலையிலேருந்து நின்று கிடக்கிற எந்த பதிலும் இல்லைங்க சார். என்னுடைய பேர் வினீத்குமார். நான் பெரியகுளத்தில் இருக்கேன். எல்லா பேரும் குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி நானும் அந்த கொரோனா டயத்தில் ஒரு கம்பெனியை நம்பி ஒரு வேலைக்காக சேர்ந்துருந்தேன். அந்த கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சில தினசரி சேமிப்பு, மாத சேமிப்பு, மொத்தமாக ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டார்கெட் பேஸ்டு சம்பளம், டார்கெட் பேஸ்டு வேலை பார்த்தாலும் சம்பளமும் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குற மாதிரி தான் ஒரு லட்சக்கணக்கில் 1 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, 1.5 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, உங்களுக்கு பெர்மனெண்ட் ஜாப், பெர்மனெண்ட் சேலரி அந்த மாதிரி சொல்லி தான் எங்கள் எல்லா பேரும் வேலைக்கு சேர்த்துருந்தாங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக நான் சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 1.5 வருஷம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலரி எல்லாமே கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ண எங்களுக்கு மட்டும் சேலரி ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா என்னுடைய நம்பி நிறைய மெம்பர்கள் பணத்தை நான் வாங்கி உள்ள போட்டேன். டெய்லி கட்டினாங்க, மாதம் கட்டினாங்க, அந்த மாதிரி வாங்கி போட்டேன். காலப்போக்கில் அதை பார்த்தீங்கன்னா லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ சுத்தமாக கொடுக்காம எல்லாமே ஆகிப்போச்சு. அது இல்லாமல் இப்போ எல்லா ஒரு கம்பெனி இழுத்து மூட்டிட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்புக்கு ஏற்ற நான் வெளியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னை நம்பி போட்ட கஸ்டமர் எல்லா பேரும் கம்பெனி பூட்டியிருக்குன்னு எல்லா பேரும் எங்களுடைய பக்கம் இருந்து சம்பளத்தை கொடுத்த நீ தான் உன்னை நம்பி தானே நாங்கள் போட்டோம், எங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கட்டி சேர்ந்த 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டி இந்த நிறுவனத்தை நம்பித்தான் நாங்கள் போட்டோம். எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காண்டி, எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காண்டி, ஒரு நிரந்தரமான வேலை இருக்கு நம்பி ஏமாந்து இன்னைக்கு நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம தமிழக அரசு அடுத்தடுத்து உயர் அதிகாரிகள், காவல்துறை எல்லா பேரும் எங்களுக்கு இணைந்து எங்களுக்கு தேவையான நாங்கள் கட்டி சேர்ந்த அந்த பணத்தையும் சரி, எங்களை நம்பி போட்ட ஒவ்வொரு மெம்பருக்கும் கஸ்டமருக்கு உண்டான பணத்தை சரிவர விரைவில் எவ்வளோ சீக்கிரம் தீர்வை வாங்கி அதை பண்ணித்தர உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஓனர் ஸ்டார்டிங்கில் 20ஆம் தேதி இங்கே இருந்தார். இப்போ எங்கே இருக்கான்றது தெரியல. இன்னைக்கு தேதியில் ஆஜராகி உங்களுடைய மெம்பருக்கான பணத்துகளையும் நீங்கள் கட்டி சேர்ந்த பணத்தை எல்லாமே இன்னைக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வரை எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல. இப்போ நாங்கள் தேனி கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம். காலையில் வந்ததுலேருந்து இப்போ வரை உட்காந்துட்டே இருக்கோம். எங்களுக்கு இப்போ வரை எந்த ஒரு முன்னேற்பாடு எதுவுமே எங்களுக்கு பண்ணவே இல்லை. அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அடுத்தடுத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒரு முயற்சியும் ஒரு தேவையில்லை. அதனால தயவுக்கூட காவல்துறை அதிகாரி, மேற்பட்ட அதிகாரி எல்லா பேரும் பார்ப்பீங்க கண்டிப்பாக. எங்களுக்கு இதை கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களை நம்பி அடுத்து எங்களுடைய ஃபியூச்சர், எங்கள் லைஃப் எல்லாமே நல்லா இருக்குன்னா இதை கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் நம்பி தருவீங்கன்ற நம்பிக்கையோடு கேட்குறோம். பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டது பெரியகுளத்தை வச்சு ஆரம்பிச்சது. இப்போ மொத்தம் 7 பிரான்ச் வரை ஆரம்பிச்சாங்க. நம்ம தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் சேர்ந்து அந்த 7 பிரான்ச்சை கிட்டத்தட்ட 150 மெம்பர், 150 ஸ்டாஃப் வேலை பார்த்தோம். அது இல்லாமல் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்ட கஸ்டமரே ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வரை நான் பணம் கொடுக்கணும் என்னுடைய கஸ்டமருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கை குழந்தைகள் வச்சு வேலை பார்த்தாங்க. கல்யாணம் இப்போ நான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, மேரேஜ் ஆனவங்க, ஆகாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவைக்காக போட்டு இன்னைக்கு ஏமாந்து உட்காந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு பேரக்க எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க.
ஓனர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் கான். அவர் பேர் அப்பாஸ் கான். எங்களை சேர்த்து விட்டது வந்து முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஆனந்த் பாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் ஜிஎம் இருந்தாரு. அவரை பார்த்து பகுதி வரை பிரச்சனை அவர் அப்படியே எஸ்கேப் ஆகி அவர் ஓடி போயிட்டாரு. அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் கான். அடுத்து இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் என்னது, ஐயம்மான்ற மேடம் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணாங்க. அடுத்து அவர் இல்லாம அவங்க அப்படியே பிரச்சனை தெரிஞ்சு அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க வர பிரச்சனையாக அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்க. இன்னைக்கு நாங்க நம்பி உட்காந்து இந்நிலையில் இப்ப நாங்க முதிர்வு நம்பி போட்ட காலம் முடிந்த நிலையில் கஸ்டமர் முதலீடு எல்லாமே செய்த எங்களை தொகையை கைது வர்றாங்க. நிதி நீங்க நிறுவன உங்களை நம்பி தானே நாங்க உரிமையாளர் போட்டோம். அப்பாஸ் கானிடம் நான் என் கேட்டபோது குடும்பத்துக்காண்டி நான் கொடுப்பதாக உலக கூறி வேலைக்கு போறேன். இன்னைக்கு அவங்க காலதாமதம் கேட்கறது செய்து வந்து வந்த உன்னை நிலையில் நம்பி தானே நான் இன்று போட்டேன், எனக்கு அனைத்து அந்த கஸ்டமர்ட்ட நீ கிளைகளையும் பணத்தை நீ மூடிவிட்டு கொடுத்து நீ அவங்கள்ட்ட வாங்கிக்க. தலைமறைவாகிவிட்டதாக புகார் நாங்க இன்னைக்கு வந்து இப்ப எழுந்துள்ளது. எம்டி நாங்க எங்க இருக்காருன்னு தெரியல. எங்களுக்கு 20ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாம் நம்பி பின்னர் போறேன். தாங்கள் ஒண்ணுமே ஒரு ஏமாற்றப்பட்டதை ஏற்பாடே அறிந்த பண்ணல. பொதுமக்கள் தேனி மாவட்ட அப்பாஸ் கான் வந்து காவல் கோயம்புத்தூர், கண்காணிப்பாளர் திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி அலுவலகத்தை சொன்னாங்க. முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களிடம் சமாதானம் கூறி புகார் மனுவை கொடுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். தங்களிடம் ஆசை வார்த்தை கூறி தாங்கள் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்த பணத்தை மோசடி செய்து ஏமாற்றிய அபாஸ்கனை கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை வைத்துள்ளனர்.